தமிழக அரசின் வருவாய் கடுமையாக குறைந்திருக்கும் நிலையில் வருவாயை அதிகரிக்க புதிய நிபுணர் குழுவை அமைத்த தாவேக அரசு முன்னாள் திட்டக்குழு துணைத் தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையிலான இந்த குழு என்ன பரிந்துரைகளை வழங்க உள்ளது? விரிவாக பார்க்கலாம். தமிழக அரசின் சொந்த வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் 6 பேர் கொண்ட உயர்மட்ட நிபுணர் குழுவை அரசு அமைத்திருக்கிறது. முன்னாள் திட்டக்குழு துணைத் தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையிலான இந்த குழுவில் பொருளாதார நிபுணர் KP கிருஷ்ணன், வரிக் கொள்கை நிபுணர் அரவிந்த் மோடி, முன்னாள் மத்திய கலால் மற்றும் சுங்க வாரிய தலைவர் நஜீப் ஷா, நிதித்துறை செயலாளர் MA சித்திக், சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவன இயக்குனர் M சுரேஷ் பாபு ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ப வருவாய் உயர்வதை உறுதி செய்வதுடன் நீடித்த வருவாய் ஆதாரங்களை உருவாக்கும் வகையில் இந்த குழு செயல்பட உள்ளது. மாநிலத்தின் வரி மற்றும் வரி அல்லாத வருவாயை உயர்த்துவது, வருவாய் வசூலில் நிர்வாக செயல்திறனை மேம்படுத்துவது, நிதி தன்னிறைவை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பரிந்துரைகளை இந்த குழு வழங்கும். அரசு நிறுவனங்களின் லாப பங்கீடு, அரசு நிலங்கள் மற்றும் சொத்துக்களை வருவாயாக்குதல், பயனாளர் கட்டணங்களை மறு ஆய்வு செய்தல் போன்ற புதிய வருவாய் வாய்ப்புகளையும் இந்த குழு ஆய்வு செய்ய உள்ளது. மேலும் வரி ஏய்ப்பு, நிர்வாக கசிவுகள் மற்றும் ஊழலை தடுக்கும் நடவடிக்கைகள், தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரித்தல், மதுபான விற்பனையிலிருந்து கிடைக்கும் வருவாயை ஒழுங்குமுறை மற்றும் வரி கொள்கை மாற்றங்கள் மூலம் உயர்த்துவது குறித்தும் பரிந்துரைகள் வழங்கப்படும். ஜூன் மாதம் வெளியிடப்பட்ட அரசின் நிதிநிலை வெள்ளை அறிக்கையின்படி 2025-26 ஆண்டில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் GSDP விகிதம் 5.45% சரிந்து கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக ஆண்டுக்கு சுமார் 1.23 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இது மாநிலத்தின் 2025-26 நிதி பற்றாக்குறையின் சுமார் 90% சமம் என்றும் அந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. வருவாய் கசிவுகளை தடுத்து புதிய வருவாய் ஆதாரங்களை உருவாக்கி மாநிலத்தின் நிதி நிலையை வலுப்படுத்துவதே இந்த நிபுணர் குழுவின் முக்கிய நோக்கமாக இருக்கும் என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது.